வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைய மார்க்கெட் நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1 2 3 4 5 6 7 நாளாக 10 நாளாக விழுந்துனே தான் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம சொல்லுவோம் திரும்ப. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா $95 அந்த மாதிரி போயிடுச்சு. அதனால் நம்மளுடைய ருப்பி ப்ரெஷரில் இருக்குது. ஸோ யூஎஸ் டாலர் ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா மற்ற பொருள் வாங்குறது இது எல்லாமே ப்ரெஷரில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணோம்னா டாலரில் நம்ம பணம் கொடுக்கணும். டாலரில் பணம் கொடுக்கணுன்னா டாலர்னுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு நஷ்டமாகும். ஸோ அந்த டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால பிரச்சனை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் பேங்க்கில் பார்த்திங்கன்னா இந்த பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் கூட கொஞ்சம் கம்மியாகும். எதுக்காகனா ஆர்பிஐ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்குதுன்னா ஸ்வாப் ஃபெசிலிட்டி. என்ன ஸ்வாப் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு டாலர் இருக்கும் பேங்க்கில். ஸோ இந்த டாலரை அவங்க ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டு இப்போது இந்தியன் கரன்சி வாங்கிக்கலாம். இந்தியன் கரன்சி வாங்கி அந்த கரன்சியை அவங்க லோனுக்கு கொடுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம். கொஞ்சம் பேங்க்குக்கு நிறைய லிக்விடிட்டி பணம் கிடைக்கும். மறுபடியும் இது நார்மலாக ஆனோடனே இன்ஃப்ளேஷன்லாம் கொஞ்சம் மறுபடியும் ஆர்பிஐ என்ன பண்ணணும், இந்த டாலர் இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பணத்தை வாங்கிக்கும். இதுதான் அந்த ஸ்வாப் ஃபெசிலிட்டி. ஸோ அதனால் கொஞ்சம் பேங்க்குங்களுக்கு இப்போது லிக்விடிட்டி பணம் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் இந்த டாலர் கிடைக்கும். பட் இருந்தாலும் அந்த டாலரை போதுமானதாக இருக்காது. அதை யூஸ் பண்ணி தான் ஆயில் இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எதனால் நடக்குது? இந்த யூஎஸ் ஈரான் டென்ஷன்ஸு போயின்னு இருக்குது. ஓகே, அது இல்லாமல் இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா குளோபல் பாண்ட் நல்லா ஹீல்டு அதிகமாக கொடுத்துருக்குது. அப்படின்னா என்ன? ஸோ இப்போ கலரை வேறு போடுவோம். ஓகே, ஸோ இப்போ குளோபல் பாண்ட் ஹீல்டு அதிகமாக கொடுத்துக்குதுன்னா அவங்களுக்கு பாண்டில் நிறைய லாபம் வருது. அப்படின்றப்ப என்ன ஆகும்னா எஃப்ஐஐ என்ன பண்ணுவாங்க, இங்கே விற்று எடுத்துன்னு போய் அவங்க அதில் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்னு அப்படி போக ஆரம்பிச்சிட்டா நம்மளதில் இங்கே ரிஸ்க் ஆகிடும். இங்கே எஃப்ஐஐனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு குறையும். அது குறைஞ்சிச்சின்னா ஸோ ருப்பி வீக் ஆகி நமக்கு பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டு இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப அப்படியே இத்தனை நாளும் போயிட்டே இருக்குது, தடுக்க முடியாத அளவுக்கு. ஸோ இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏறினது பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸு கொஞ்சம் ஏறுது. ரொம்ப நாளாக விழுந்துனே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹெச்சிஎல் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இன்றைக்கி ஒரு ₹23 ஏறிக்குது. 2% கிட்ட ஏறி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட்டு என்னடா இப்படி விழுந்து நடக்கிறோமே, திரும்பி எப்படி போவோம், எப்போ ஏறும்னு நினச்சவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாளாக விழுந்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பால் வாத்தம் மாதிரி இருக்கும். பட் இன்னும் 200 மூவிங் ஆவரேஜ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போய் ரீச் ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இது இப்படி போச்சுன்னா ஜனங்களுக்கு ஹாப்பி, இதை வாங்கினவங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாக தான் சொல்லணும். ஐடி கரெக்ஷன் பிறகு இப்போ ரெக்கவரி இருந்துக்குது. இன்னொன்று இந்த ஹெச்சிஎல் டெக்னாலஜி ஒரு டீல் கொஞ்சம் வின் ஆகிருக்குது. ஒரு ஸ்ட்ராங் டீல் கிடச்சிருக்குது ஏஐயும் டிஜிட்டல் க்ரோத்தில். அதுவும் இல்லாமல் Q1 பர்ஃபார்மன்ஸும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. முக்கியமாக இது ஏறினதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த டீல்னால் தான், ஏஐ டீல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதானி டோட்டல் கேஸு. அதானி டோட்டல் கேஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் இது ஒரு நியூ ஸ்கீமு அதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நியூ ஸ்கீம் அப்ரூவ் பண்ணதால் என்ன ஆகும், பைப் கேஸ் கனெக்ஷன் அவங்க சிட்டிஸ்லாம் சிட்டியில் இருக்கிற ஹோம்ஸ்க்கெலாம் கம்மியான ப்ரைஸில் அவங்களுக்கு கிடைக்கிறதால ஈஸியாக கொடுக்க முடியும். இன்னொன்று சிஎன்ஜி ஆட்டோ அண்ட் பைப்லைன் நேச்சுரல் கேஸு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆனதால் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதானி கேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு மேலே போகும் அப்படின்ட்டு நம்ம நம்பிக்கையாக இருப்போம். ஓகேங்களா? அதே அதானி தான். அதானி இது ஒன்று ஏறுச்சுன்னா இன்னொன்று எல்லாமே ஒன்றா ஏறும்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், QIP மூலம் இவங்க ஒரு புதிய ஷேர் புது
புது ஷேர்ஸ் எல்லாம் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஒரு 3500 கோடிக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஓவரால் மார்க்கெட் வீக்னஸும் இன்னொன்று ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணுவாங்க, அதனால அப்படி இருக்குது. ஸோ அதானிலேயே 2 விதமாக இருக்குது, ஒன்று அதிகமாக போயின்னு இருக்குது, இன்னொன்று வந்து இறங்கின்னு இருக்குது. ஸோ அதுதான் சொன்னோம், ஏன்னா அவங்க ஷேர்ஸை வந்து நிறைய வெளியிட்ருக்காங்க, அதனுடைய இது ஓவரால் மார்க்கெட் வீக்னஸ் வந்து இன்னொன்று ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. போதும், இப்போ இங்கே வாங்கியிருப்பான்னு வச்சுங்க, அவன் புக் பண்ணுவான்ல, அவன் அதுக்காக இது இறங்குது. ஸோ அப்படி எது வரைக்கும் இறங்குன்னு பார்க்கலாம்னா இது வரைக்கும் இறங்கணும்னு நம்ம பார்க்கலாம், இல்லாட்டி இங்கே இது இருந்ததால் இங்கேருந்து திரும்பி போதா, இல்லாட்டி இது வந்து திரும்பி போதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதானியில் 2 விதமாக இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைச்சதால் அதானி டோட்டல் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இன்னொன்று எனர்ஜி இது. அண்டு எட்டர்னல் அது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இ-காமர்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து டிஐஏ வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கின்னு இருக்காங்க. இன்னொன்று கமர்ஷியல் போட்டியில் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது ஜெப்டோ வந்து அவங்களுடைய மினிமம் ஆர்டர் வேல்யூ வந்து 149லேருந்து 199 உயர்த்திருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு கேஷ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த இதில் போயிட்டுருக்குறாங்க. பட் இது எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி கேஷை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணினே போவாங்க அப்படின்னு தெரியல, பார்ப்போம். லாங் டேர்முக்கு அது வந்து கரெக்டாக உதவுமா அப்படின்னு எனக்கு புரியலை. ஓகேங்களா. பட் இப்போதைக்கு இது ஜென்ரேட் பண்ணுறதால போயிட்டுருக்குது. ஓகேங்களா. எட்டர்னல் நம்ம பார்த்தோம் இங்கே. ஓகே. அண்டு லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸு, கண்ணாடி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 228 கோடி கொடுத்துருக்காங்க, 182%. இவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அங்கேயும் க்ரோத் காமிச்சிருக்கிறாங்க. அதனால தான் வந்து இது வந்து இவ்வளோ. நம்ம ஊர் கண்ணாடின்னு 5000 ரூபாய்க்கு வாங்கி 4 பேருக்கு கொடுப்பீங்களான்னு கேட்குற அளவுக்கு நம்ம வாங்குவோம். பட் இப்போவும் அப்படி தான் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. 5000 ரூபாயில் ஒரு கண்ணாடி வாங்கினா ஒரு கண்ணாடி இலவசன்னு. அதனால் எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு ஒரு கண்ணாடியும் நம்மளும் ஒரு கண்ணாடியும் வாங்கி லென்ஸ்கார்ட்டில் போட்டுன்னு திரியிறோம். பட் ஓகே, அட்லீஸ்ட் நம்ம ஊருக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா நல்லா என்ன சொல்கிறது, போயிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது ஒன்று. அண்டு சிஜி பவர், இன்றைக்கி மக்களை சிஜி பவருக்கு என்ன சொல்கிறது, சிசி எடுத்துட்டாங்கன்ற மாதிரி கதை சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், போயினே இருந்தது, இப்படி போய் இறங்கிடுச்சு, 3-4% இறங்கிருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏதோ சஸ்பெக்டட் சைபர் செக்யூரிட்டி பிரச்சனை வந்திருக்குதான். ஸோ அவங்களுடைய சிஸ்டத்தெல்லாம் யாரோ திருடுறதுக்கு வந்துருக்குறாங்க போல். ஸோ கரண்ட்டு எடுக்கிற இடத்துலையே கரண்ட்டு ஷாக் அடிக்காமல் விட்டுருக்குது போல் அவங்களுக்கு. ஸோ இவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட், ரயில்வேக்கு, டேட்டா சென்டருக்கு, செமிகண்டக்டருக்கு, இவங்க எல்லாருக்கும் பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து நல்லா தான் போயின்னு இருக்குது. பட் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொன்று திடீர்னு இந்த சைபர் செக்யூரிட்டி அட்டாக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அது அவங்க சொன்னதால் அது ஒரு காரணத்தால் இப்படி இறங்கியிருக்குது. ஓகேங்களா. ஸோ இது இன்னும் அப்படியே இறங்குதா இல்லாட்டி இன்னும் பொறுத்து இருந்து பார்க்கணுமான்னு பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய கேண்டல் வந்தால் கொஞ்சம் இப்படி போயிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று எல்என்டி ஃபினான்ஸ் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், அது நான் பேங்கிங் செக்டார், கரெக்டுங்களா. இங்கே பாருங்கள் 3% இன்றைக்கி இறங்கியிருக்குது. ஓகே. ஸோ இது பார்த்திங்கனாலும் ப்ராஃபிட் புக்கிங்னால இருக்கும், ஏன்னா இது வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குது, அதனால் கொஞ்சம் புக் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ஓவரால் வீக்னஸ், இந்த க்ரெடிட் காஸ்ட்டு, அசட் குவாலிட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் வேறு நம்ம பார்க்கணும். க்ரெடிட் காஸ்ட்டுன்னா என்ன, லோனை கொடுத்துட்டு திரும்பி வராது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுடைய அசட் மொத்தம் எவ்வளோ இருக்குது, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, லோன் க்ரோத் எவ்வளோ, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா பேங்கிங் செக்டர்னால் அந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நிறைய விஷயம் அதுதான். அண்டு லென்ஸ்கார்ட்டை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ, ஸோ 204லேருந்து 228 கோடி, பரவாயில்ல, கரெக்டுங்களா, லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸும் பார்த்திங்கன்னா எவ்வளோ, எஃப்ஐஐ 4.26%லேருந்து 12.76% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல 11,000 crore மார்க்கெட் கேப் இருக்குது.
ஸோ அதனால் நல்ல ஒரு ரிசல்ட்டும் வந்ததால் அந்த மாதிரி மேலே போயிட்டுருக்குது. ஓகேங்களா. ஐஆர்எஃப்சி ஐஆர்எஃப்சி நமக்கு அது வந்து எல்லாமே மார்க்கெட் கரெக்ஷனில் அது கன்சால்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ எல்லா பிஎஸ்யூ ஸ்டாக்ஸும் ரயில்வேல இருக்குது பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல், ஐஆர்ஓஎன் எல்லா ரயில்வே கரெக்ஷனில் இருக்குது. ஸோ இது எப்போ மறுபடியும் மீண்டும் மேலே வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி எல்லாருமே பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைய தகவல். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் ஹோட்டல் அதனுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓரியண்டல் ஹோட்டல் பாருங்கள் 5% அடித்து தூக்குது, மேலே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைய தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு தேங்க்யூ வெரி மச். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. பாய் மக்களே.